ಅವ್ಯಕ್ತವಾಣಿ ರಿವಿಷನ್ சண்டே வாணி ரிவிஷன் 15/6/2025. முரளியோட ஒரிஜினல் டேட் 30/11/2005. ஸோ ஒரு ஊரில் ஒரு திருவிழா நடக்குது. அது பின்னாடி ஒரு குளம் மாதிரி இருக்குது. அப்போ அந்த குளத்தில் ஒருத்தர் விழுந்துடுறாராம். அவருக்கு நீச்சல் தெரியாதனால காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சத்தம் போட்டுறாரு. அங்கேருந்து ஒரு புத்த துறவி போகிறார். அவர் போகும்போது அவர் இவரை பார்க்குறாரு. என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். அந்த புத்த துறவி என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த இதில் விழுந்திருக்கீன்னா அப்போ நீ கண்டிப்பாக ஏதோ அந்த மாதிரி தவறான கர்மம் செஞ்சுருக்க, அதனால தான் இந்த இதில் விழுந்திருக்க. இப்போ எங்கள் இதில் புக்கில் அதான் எழுதியிருக்கு, உன் கர்மத்தோட பலனை இந்த மாதிரி தான் நீ அனுபவிக்கணும், அதனால் நீ அனுபவிய அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிடுறார். அப்புறம் அடுத்து இன்னொருத்தர் வர்றாரு. அவர் கம்யூனிஸ்ட். அவரு சொல்கிறார், அவரை பார்த்து இவர் சொல்கிறார், நான் காப்பாற்றுங்க தண்டை வந்துட்டேன். அவர் சொல்கிறாராம், ஆமாம் நீ இப்போ இதில் இருந்தீன்னா அதில் உன் தப்பு எதுவும் இல்லை, இது சமுதாயத்தோட தப்பு தான். அந்த மாதிரி கம்யூனிசம் அவர் பேசுகிறார். இப்போ அவர் அந்த இதில் விழுந்தவர் சொல்கிறார், என்னை காப்பாற்றுங்கன்னு. அந்த கம்யூனிஸ்ட் பேசுகிறவர் சொல்கிறாராம், இது கண்டிப்பாக உன்னுடைய தப்பு இல்லைப்பா, இது சமுதாயத்தோட இதுதான். அவங்க ஏன் இந்த மாதிரி கோலம்லாம் பண்ணாங்க, மக்கள் விழுகிற மாதிரி, இது ரொம்ப தப்பு. உன் தப்பு எதுவும் இல்லை, சமுதாயத்தோட தப்பு. ஆனால் நான் கண்டிப்பாக இதுக்காக நான் ஸ்ட்ரைக் பண்ணுவேன், போராட்டம் பண்ணுவேன், பெரிய லெவலில் இந்த போராட்டம்லாம் பண்ணுவேன். அப்போ அவர் சொல்கிறாராம், அதெல்லாம் பரவாயில்ல, என்னை ஃபஸ்ட்டு காப்பாற்றுங்க அப்படின்னு. அப்போ இவர் சொல்கிறாராம், இல்லை அது ஒரு ஆளுக்கான சவால் இல்லை. இன்றைக்கி இங்கே இப்படி பண்ணுவாங்க, அப்புறம் நாளைக்கு அடுத்த நாடுலேயும் இந்த மாதிரி பண்ணுவாங்க, எவ்வளோ பேருக்கு இதாகும் அப்படின்னு அவர் கம்யூனிசம் பேசிவிட்டு அவர் போயிடுறாராம், காப்பாற்றல. அடுத்து ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர் வர்றார். அந்த கிறிஸ்டியன் ஃபாதர் அந்த வழியாக போகிறாரு. அவரை பார்த்து இவர் சொல்கிறாராம், காப்பாற்றுங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே ஒரு கயிறை போட்டு இவரை காப்பாற்றிடுறாரு. ஏன் காப்பாற்றுனாருன்னா, அவங்க புக்கில் எழுதியிருக்க அந்த மாதிரி உதவி செய்யணும் அப்படின்னு. அப்போ இந்த 3 பேருக்குமே தனிப்பட்ட கருத்துன்னு எதுவும் கிடையாது. அவங்க புக்கில் என்ன எழுதியிருக்கோ அந்த இதுபடி தான் அவங்க அவங்க எண்ணங்கள், அவங்க பிஹேவியர், அவங்க பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ அவங்க அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டதோ அதை தான் அவங்க ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. அது கூட தான் அவங்க கட்டி போட்டு வச்சுருக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி கட்டப்பட்ட மனிதன் அவங்க ஒரு விதமான இருட்டில், ஒரு விதமான பந்தனத்தில் தான் வாழ்ந்துட்டுருப்பான். அந்த பந்தனம் எது வேணாலும் இருக்கலாம், ஏதோ சாஸ்திரமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதமான நம்பிக்கை இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விதமான அடிக்ஷனாக இருக்கலாம், ஏதோ அவங்க பரம்பரையாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஏதோ ஒரு சுபாவ சன்ஸ்காரக்கே அவங்க வசமாக இருக்கலாம். அப்போ எது வரைக்கும் இந்த மாதிரி கட்டப்பட்டிருக்கோ அப்போ உள்ளார ஒரு பந்தனம் இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ பந்தன் என்னுடைய குணம் கிடையாது, சுதந்திரத்தா தான், அந்த விடுதலை தான், ஃப்ரீயாக இருக்கிறது தான் ஆத்மாவுடைய உள்ளார உள்ள நறுமணம். ஸோ அப்போ எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பந்தனம், ஏதோ ஒரு ஜெயிலில் தான் இருக்காங்க. சில ஜெயில் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இப்போ உலகத்தில் உள்ள ஜெயில் கண்ணுக்கு தெரியுது. சில ஜெயில் ரொம்ப சூக்ஷ்மமான ஜெயில். ஸோ அதனால் பந்தனம் பந்தனம் தான். நான் தங்க ஜெயிலில் இருக்கேன், தங்கத்தால் ஆன ஜெயிலில் இருக்கேன் அப்படின்னா அது ஃப்ரீடம்னு சொல்ல முடியாது. அதுவும் பந்தனம் தான், அந்த இதால் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அது நமக்கு துக்கம்தான் கொடுக்கும் பந்தனம். இன்றைக்கி 5 விஷயங்கள் பாபா இந்த முரளியில் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு விஷயம் இந்த சுதந்திரத்தா, இந்த விடுதலை பற்றி பாபா சொல்லியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு என்னது, நிர்விக்னமாக இருக்கணும், எந்த விக்னமும் இல்லை. ஒரு நதி போல், ஒரு அருவி போல். அதுக்காக வாழ்க்கையில் விக்னமே இல்லைன்னு இல்லை. வாழ்க்கையில் விக்னம் வருதுன்னா அது விளையாட்டு மாதிரி அனுபவம் ஆகணும் நமக்கு. அது எப்படி ஒரு நதி
நதி வந்து அது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கல் எவ்வளோ இது வந்தாலும் நதிக்கு அது வந்து எதிரின்னு நினைக்கிறது இல்லை. அது வந்து ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்குது. அதுக்கு என்ன தாகம், அந்த கடலை போய் சேரணும். அதுக்கு நடுப்புற எது வந்தாலும் அது வந்து அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஏன்னா அதோட லகன் வந்து ஒரு கடலை சேரணும்னு இருக்குது. ஸோ அதுக்காக அது வந்து விக்னமே கிடையாது. அந்த நதி வந்து கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. அந்த மாதிரி நம்மளும் நம்மளுடைய சம்பூர்ண அவஸ்தாவில் இருக்கும். நிர்விகல்பாக இருக்கணும் 2வது. ஆனால் செகண்ட் வந்து பாபா சொல்கிறாரு நிர்விகல்பமாக இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி ஆகிட்டா என்ன ஆகும், ஓஹோ ஒருவேளை அப்படி ஆகிட்டா என்ன ஆகும், நிறையா வந்து இந்த மாதிரி ஆகிட்டா என்ன ஆகும், என் கூட இந்த மாதிரி ஆகிட்டா என்ன ஆகும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சு இருக்கும். அமெரிக்காவில் கூட ஒரு மகான் இருந்தார், ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் சைக்காலஜி. அமெரிக்காவோட சைக்காலஜிக்கு அவர் ஒரு அஸ்திவாரமாக இருந்தார். வில்லியம் ஜேம்ஸ்னு ஒருத்தர். சைக்காலஜிக்கு அஸ்திவாரம் போட்டவர் அவர் தான். அவர் வாழ்க்கையில் எழுதியிருக்காரு. ஒரு வாட்டி நான் வந்து அவர் வந்து ஒரு வாட்டி ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே உள்ள பைத்தியங்கள்லாம் பார்க்கும்போது இவருக்கு ஒரு விதமான பயம் வந்துருச்சு. இப்போ இவர் வீட்டுக்கு போய் இவங்க மனைவிட்டு கேட்குறாங்களா, ஒருவேளை நானும் இந்த மாதிரி பைத்தியமாயிட்டா என்ன ஆகும். அவங்க மனைவி கேட்டாங்களாம், உங்களுக்கு யார் சொன்னால் நீங்கள் பைத்தியம் ஆகிடுவீங்கன்னு. அவர் சொன்னார், யாரும் சொல்லல, என் மனசில் இந்த மாதிரி தோணுது, ஒருவேளை நான் பைத்தியம் ஆகிட்டா என்ன ஆகும் அப்படின்னு. இப்போ மனைவி கேட்குறாங்க, ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் வருது அப்படின்னு. அவங்க மனைவி கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவர் வந்து சொல்கிறாராம், அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நல்லா தான் இருந்தாங்க, இப்போ தான் வந்து பைத்தியம் ஆகிட்டாங்க. அவங்க எல்லோரும் முன்னாடி என்ன மாதிரி நல்லா தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பைத்தியம் ஆகிட்டாங்க. அப்போ நானும் இப்போ நல்லா இருக்கேன், அப்போ ஒருவேளை நானும் நாளைக்கு பைத்தியம் ஆகிட்டா என்ன ஆகும் அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ இந்த ஒரு எண்ணம் வந்து அவர் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்ததான். அடுத்த 30 வருஷம் வரைக்கும் இதே ஒரு எண்ணம் அவர் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்ததான். அவர் இதே தான் யோசிச்சுட்டு இருந்தாராம். இவங்களாம் பார்க்க நல்லா தான் இருக்காங்க, ஆனால் மென்டல் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி நானும் பார்க்க நல்லா தான் இருக்கேன், ஒருவேளை நான் மென்டல் ஆகிட்டா என்ன பண்ணுறது. சில பேர் லைஃப்பில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன், ஏதோ ஒரு காரணம் இருந்தாலும் மென்டல் ஆகிருப்பாங்க. சில பேர் லைஃப்பில் ஒன்றும் நடந்திருக்காது, இருந்தாலும் மென்டல் ஆகிடுவாங்க. அப்போ நானும் அந்த மாதிரி ஆகிட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னு அதே சங்கல்பத்தால் அடுத்த 30 வருஷம் இருந்து அவர் இறந்தாராம். ஸோ அந்த மாதிரி அவர் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எது நடந்தாலும் அவர் வந்து அதை இதோட கனெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். இந்த விஷயம் நடக்குது, ஒருவேளை இது இப்படி நடந்துருச்சுன்னா நான் வந்து பைத்தியம் ஆயிடுவேனா, இதுவேளை அது அப்படி நடந்துருச்சுன்னா நான் இப்படி ஆயிடுவேனா அப்படின்னு அதையே வந்து அவர் யோசிச்சுட்ருப்பாராம். இப்போ அந்த மாதிரி நம்மளும் இங்கே நிறையா இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு மனசில் ஒரு போர் நடந்துகிட்ருக்கு. அப்போ அதுதான் வந்து பாபா இங்கே சொல்கிற நிர்விகல்ப், ஒரே சமமான ஸ்திதி. அடுத்து 3வது நிர்மான், பணிவு. எப்போ வந்து நான் விழுந்துருதோ அப்போ என்னோடதும் விழுந்துருது. எப்போ நான் மற்றும் என்னோடது விட்டுறோமோ அப்போ தான் சம்பூர்ண சமர்ப்பன் வந்து பிறப்பெடுக்குது அந்த இடத்துல. இந்த நான்கிறத வந்து தள்ளி விடணும், அதுதான் வந்து சமர்ப்பன். அதுலேருந்து சம்பூர்ண முக்தாயிடும். யார் வந்து நான் சொல்கிறா, நான் யார், அதுக்கான பதில் வந்து நான் ஆத்மா, அது கிடையாது. இது வந்து ஒரு தேடல். நான் வந்து என்னையே தேடணும், என்னுடைய பல ரூபங்களை நான் தேடணும். ஏன்னா மனிதன் வந்து பாலிசைக்கிக்னு சொல்கிறாங்க. பாலிசைக்கிக்னால் என்ன அர்த்தம், அவங்களுக்குள்ளார பல பர்சனாலிட்டி இருக்குது. காலையில் ஒரு மாதிரி இருக்காங்க, சாயந்தரம் ஒரு மாதிரி இருக்காங்க, எல்லோரும் முன்னாடி ஒரு மாதிரி இருக்காங்க. தனிமையில் ஏகாந்தத்தில் இருக்கும்போது அப்போ அவங்க நேச்சர் பிஹேவியர் வேறு மாதிரி இருக்குது. வீட்டில் ஒரு மாதிரி இருக்காங்க, ஆஃபீஸில் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, எவ்வளோ ரூபம் இருக்குது. இப்போ இதில் எல்லாத்துலேயும் நான் யார்,
அமிர்த வேலை ஒரு மாதிரி இருக்கும், முரளியில் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போது ஒரு மாதிரி இருக்கும், கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அப்போ ஒரு மாதிரி இருக்காங்க, எவ்வளோ ஊக்க உற்சாகம் தராங்க. ஸோ அது எத்தனை ரூபங்கள். அப்போ இது எல்லாத்துலேயும் நான் யார்? அப்போ நான் யார்? மற்றவங்க எப்படி என்ன பார்க்குறாங்களோ அது நான் இல்லை எதுவுமே நான் கிடையாதா? இது என்னுடைய பர்சனல் கண்டுபிடிப்பாக இருக்கணும். என்னையே நான் கண்டுபிடிக்கணும். எந்த நானை நான் காப்பாற்றிட்டுருக்கேன்? பேருக்கா, புகழுக்கா, இல்லை இகழ்ச்சிக்கா? இப்போ இதில் யார் சந்தோஷம் அடைகிறா? யார் சந்தோஷம் அடைகிறா? எனக்குள்ளார உள்ள அந்த எந்த நான் சந்தோஷம் அடையுது புகழ்ச்சியால்? இந்த உலகத்தில் யாரும் என்னை சந்தோஷப்படுத்த முடியாது, துக்கப்படுத்த முடியாது. யாரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, மற்றவங்களோட பிஹேவியர் அது என்னுடைய சுகதுக்கத்துக்கான காரணமாக இருக்கக்கூடாது. மற்றவங்களுடைய பேச்சு. அப்போ அவ்வளோ பணிவாக இருக்கணும். அடுத்து பாபா என்ன சொன்னார்? நிர்மல்னு பாபா சொன்னார். நம்ம மனசு அவ்வளோ தெளிவாயிடணும், பியூர் ஆகிடணும். அதில் பாபா தெரியணும். அவ்வளோ க்ளீன் ஆகிடணும். ஒவ்வொரு வார்த்தையிலையும் பரமாத்மாவுடைய அந்த சத்தம் கேட்கணும். இப்போ பைபிளில் என்ன இருக்குன்னா, இறைவன் மனிதனை தன்னை மாதிரியே உருவாக்குனாராம். அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் மனிதனை உருவாக்குனாங்க. ஆனால் இந்த காலங்கள் செல்ல செல்ல மாறிட்டோம். ஒவ்வொரு ஜென்மமும் ஒரு இன்கம்ப்ளீட் ஸ்டோரி. ஒவ்வொரு ஜென்மமும் ஒரு முழுமையான கதை இல்லை, ஒரு அரைகுறையான பாதி கதை தான் இருக்குது ஒவ்வொரு ஜென்மமும். அது அடுத்த ஜென்மத்தில் முடிவடையுது. ஏதோ ஒரு ஆசை இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பழி வாங்கக்கூடிய எண்ணமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கணக்கு வழக்காக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த கர்மத்தின் சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. சத்தியுகம் திரேதாயுகத்துலலாம் எந்த ஒரு பாவமும் செய்கிறதில்ல. இருந்தாலும் என் ஆத்மாவோட கலை குறைஞ்சிட்டே வருது. ஏன் கலைகள் குறைஞ்சிட்டு வருது? ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் கலை குறையுது. ஏன்? இது நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம்தான். திரேதாவுடைய முதல் ஜென்மம், திரேதாவுடைய கடைசி ஜென்மம் கலைகள் குறைஞ்சிருது. அவங்க எந்த பாவமும் செய்கிறதில்ல, யாருக்கும் துக்கம் கொடுக்கறதில்ல. இருந்தாலும் ஏன் கலைகள் குறையுது? ஏன்னா மறுபடியும் ஜென்மம் எடுக்கும்போது, மறுபடியும் அந்த புனர்ஜென்மம் எடுக்கும்போது அந்த கலை குறையுது. ஸோ அதனால்தான் துவாபர யுகத்துலேருந்து எல்லோரும் என்ன ஆசைப்பட்டாங்க? இந்த ஜென்மத்தோட சக்கரத்துலேருந்தே விடுபட்டுறணும். ஆனால் அது நடக்காது. அந்த மாதிரி பாசிபிள் இல்லைன்னு பாபா சொல்கிறாரு. அப்போ இந்த ஆசை தான் இருந்தது. ஒரு டீப்பான ஆசை எதுக்காக இருந்தது? முக்தி அடையணும் அப்படின்னு. ஏன்னா ஆத்மாவுக்கு பந்தனம் பிடிக்கவே இல்லை. உள்ளாரேருந்து ஆத்மாவுக்கு பந்தனம் பிடிக்கவே இல்லை. ஆத்மாவுடைய தாகம் என்னது? அந்த லிபர்ட்டி, சுதந்திரம், அந்த ஆகாயத்தில் பறக்கிறது. அதுதான் அதோடைய ஆசை. அப்போ ஃபஸ்ட்டு லட்சணம் என்னது? நிர்விக்னமாக இருக்கணும். இப்போ நம்ம விக்னம்னு நினச்சிக்கிட்டே இருந்தாலும் அது விக்னம் ஆகிடும். ஏதோ ஒரு விக்னம் வருது, எவ்வளோ வெயில், எவ்வளோ வேர்வை வருது, நிறைய வேர்வை வருது, ஒரே எரிச்சலாக இருக்குது, இது துக்கம் கொடுக்குது, என்கிட்ட இது இல்லை, இந்த சாதனங்கள் இல்லை, அவங்கள்ட்ட அந்த சாதனங்கள்லாம் இருக்குது. அப்போ இந்த எண்ணமே எனக்கு துக்கம் கொடுக்குது. இதை அன்பாக ஸ்வீகாரம் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வெளியே எங்கேயோ கிளம்பணும்னு நினைக்கிறோம், அந்த நேரம் பார்த்து மழை வந்துடுச்சு, எந்த அந்த மழை வந்ததோ நான் பார்த்து கிளம்பு நேரமாக பார்த்து வருது அப்படின்னு அந்த எண்ணத்தை பார்த்து துக்கம் அடைகிறோம். அப்போ இயற்கையை நம்ம எதிர்க்கிறோம். எனக்கு ஏற்ற மாதிரியாக இந்த இது நடந்துக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ என்னுடைய வாழ்க்கையில், என்னோட கனவில் எதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் விக்னமாக நினச்சிக்கிறோம். நிர்விக்னம்னா என்ன? வாழ்க்கையில் விக்னமே வரக்கூடாது அப்படின்னு இல்லை.
அந்த விக்னம் வருது, ஆனால் அந்த விக்னம் எனக்கு விக்னமாக தெரியல, அது ஈஸியாக கடந்து போயிடும். வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்குதோ அதை ஈஸியாக எடுத்துக்கணும். அடுத்து வந்து நிர்விக்கல், ஏன் எதுக்கு இந்த மாதிரி இப்படி அப்படி எதுவும் கிடையாது. அடுத்து நிர்மான், நானை காப்பாற்றணும், எது வரைக்கும் காப்பாற்றுவீங்க. அடுத்து வந்து நிர்மல், தூய்மை, கிளீனினஸ். அடுத்த லாஸ்ட்டு சுதந்திரதா. அந்த சுதந்திரத்தால் 4 விஷயம் பாபா சொல்கிறார். அதில் ஃபஸ்ட்டு சுதந்திரதா என்னது, இந்த தேகபானத்துலேருந்து விடுபடுறது. அடுத்து வந்து பழைய சுபாவ சன்ஸ்கார்லேருந்து விடுபடுறது. அடுத்து 3வது சம்பந்த் சம்பர்க், அதுலேருந்து டிட்டாச் ஆகுது. அடுத்து 4வது கர்மேந்திரியங்கள். ஃபஸ்ட்டு தேகபான், செகண்டு என்னுடைய சுபாவ சன்ஸ்காரத்துலேருந்து விடுபடுறது, என்னுடைய பழைய விஷயங்கள், பழைய அடிக்ஷன்ஸ், இது எல்லாத்துலேருந்து விடுபடுறது. நான் சில கண்டிஷன் வச்சுருக்கேன், நான் சில மென்டல் ப்ரோக்ராம் வச்சுருக்கேன், அதுலேருந்து விடுபடுறது. அடுத்து 3வது பாயிண்ட் என்ன சொன்னார் பாபா, சம்பந்த் சம்பர்க்கில். அதில் வந்து அந்த ஆக்கர்ஷனில் வந்துடுறோம். இவங்க எனக்கு பிடிச்சிருக்கு, இவங்க எனக்கு பிடிக்கல, ஸ்பெஷல் லவ், இவங்களுடைய சுபாவம் நல்லா இருக்குது அப்படின்னு. மற்றவங்களோட உபஸ்திதி வந்து நமக்குள்ளார எந்த ஒரு வைப்ரேஷனும் க்ரியேட் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு இடத்துல ஒரு ஆண் இருக்காங்கன்னா அங்கே பெண் வந்தவுடனே அவங்களுக்குள்ளார அந்த சேத்துனால ஒரு பரிவர்த்தனை வருது. அதேமாதிரி பெண் இருக்கிற இடத்துல ஆண் வந்தால் அவங்களுக்குள்ளார ஒரு பரிவர்த்தனை வருது அவங்க சேத்துனால, அவங்க மைண்ட்குள்ளார. ஸோ அந்த மாதிரி ஆண் பெண்ணுக்கான அந்த இதுலேருந்தும் நம்ம மேலே வரணும், அந்த தேகபான்லேருந்து வரணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஆனால் பகவான் சொல்கிறாருன்னா அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. உதாரணத்துக்கு பாபா இங்கே உட்காந்துருக்காங்க, அதாவது இந்த ஹாலில் பகவான் உட்காந்து நம்மளை பார்க்குறாருன்னா அவர் நம்மளை பார்க்கல, நமக்கு மேலே நம்மளுடைய சம்பூர்ண ஸ்வரூபத்தை இருக்குது. அவர் அதை பார்த்து தான் முரளி எடுக்கிறார். அவர் வந்து ப்ரெசண்ட்டில் உள்ள சுபாவ சன்ஸ்காரெலாம் பார்க்குறதில்ல. இந்த முரளியில் கூட பாபா எப்படி பார்க்குறாரு, நான் என்னுடைய சமான் குழந்தைங்களை பார்க்குறேன், சம்பூர்ண குழந்தைங்களை பார்க்குறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். நம்மளுடைய சம்பன்ன ஸ்வரூபம் எப்படி இருக்குது, நிர்விகாரி, நிர்விக்கல், சுதந்திரமாக இருக்குது. அதில் தேகபானங்கிற குப்பை வாடை எதுவுமே இல்லை. அமிர்த வேலையில் ஒரு முரளியில் பாபா சொல்கிறாங்க, அமிர்த வேலையில் சில விஷயங்கள் பண்ணணும். என்னென்ன விஷயங்கள், உங்கள் சங்கல்பத்தை ஓட விடுங்க. எங்கே உங்கள் சம்பந்த் சம்பர்க்கில் யார் வராங்களோ, உங்கள் சம்பந்த் சம்பர்க்கில் யாரெல்லாம் வராங்களோ அவங்கள பாருங்கள் ஒரு வாட்டி. ஏன்னா எல்லோரும் வந்து நிறைய பேரோட கனெக்டடாக இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக ஒரு 10-15 பேரோட ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பாருங்கள். அமிர்த வேலையில் அந்த ஆத்மாக்களை எமர்ஜ் பண்ணி அவங்க மேலே சங்கல்பம் பாருங்கள். அவங்க எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்டே போங்க. யார் மேலே அன்பு இருக்கோ அவங்க மேலே வந்து பற்றுங்கிற கயிறு வந்துடுது. இப்போ யார் எனக்கு பிடிக்கலையோ அவங்க மேலே அந்த வெறுப்பு அப்படிங்கிற அந்த கயிறு வந்துடுது. அப்போ இது எனக்கு பிடிச்சிருக்கு, அது எனக்கு பிடிக்கல, இவங்க எனக்கு பிடிச்சிருக்காங்க, அவங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு கிடையாது. ராகு துவேஷம் எதுவுமே கிடையாது. சாட்சியாக இருந்த தட்டஸ்ட் பாவோட சாட்சியாக வந்து நியூட்ரலாக நான் எல்லாரையும் பார்க்குறேன். அப்போ சாட்சியாக இருந்து பார்க்கக்கூடியதை, அந்த பயிற்சியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்திதி. வித்யாசாகர்னு ஒருத்தர் பெங்காலில் இருந்தார். அவர் நிறைய புக்கு எழுதியிருக்கார். அப்போது ஒரு நாடகம் நடக்குது. இங்கே ராமர், ராவணன், சீதை, இந்த இது நடக்குது. அப்புறம் ராவணன் வந்து சீதையை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ராவணன் வந்து சிரிக்கிறான், அவன் பயப்படுறான், அவன் வந்து அந்த சீதையை வந்து இழுத்துட்டு போகிறான். அப்போ அந்த வித்யாசாகர் என்ன பண்ணுறாரு,
அவர் செருப்பு எடுத்து அந்த ராவணனை அடிக்கிறார். அவர் ஸ்டேஜில் போய் அப்போ அந்த வித்யாசாகர் அப்போல்லாம் ஸ்டேஜில் தான் நாடகம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் இந்த ராமாயணம் நடக்கும்போது அந்த ராவணன் சீதையை இழுத்துட்டு போகிறாங்க. இது கீழேருந்து வித்யாசாகருங்கிறவர் பார்த்துட்ருக்கார். இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது அவர் செருப்பு எடுத்து அந்த ராவணனை அடிக்கிறாராம். அவர் ஓடி போய் அந்த ஸ்டேஜில் அந்த ராவணன்ட்டு கேட்குறாராம், எப்படி நீ ஒரு பொண்ணு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாராம், ஓ நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு. ஏன்னா நான் செய்யக்கூடிய இந்த நாடகத்தை நீங்கள் நிஜம்னு நம்பிட்டீங்க, அந்த அளவு நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த வித்யாசாகர் அவர் செருப்பு ஃபேமஸ் ஆகிடுச்சான். மேபி இப்போ கூட அது ஃபேமஸாக இருக்கலாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன ஆகுறோன்னா, இந்த நாடகத்தில் இன்வால்வ் ஆகிடுறோம் முழுமையாக. இது ஒரு நாடகம்னு மறந்துடுறோம். ஒரு விளையாட்டு நடந்துகிட்ருக்கு, இதை சாட்சியாக இருந்து பார்க்கணும். ஆனால் இதில் நம்ம ஆக்டராகவும் இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம டூ மச்சாக இதில் போய் இன்வால்வும் ஆகிடக்கூடாது. நம்ம ஸ்டேஜ்லேயும் இருக்கோம், ஆடியன்ஸாகவும் இருக்கும். நாடகம் நடந்துகிட்ருக்கு, இந்த நாடகத்தில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ராஜா இருக்காங்க, அவர் ராஜ்யம் பண்ணுறாரு, அவங்க போகிறாங்க, அதுக்கடுத்து வேறு ஒருத்தர் வராங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், அதில் போய் இன்வால்வ், இந்த ராஜா சரியில்லை, இவங்க சரியாக ராஜ்யம் பண்ணுறதில்ல அப்படின்னு. அப்போ அந்த ராஜ்யத்தை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே உள்ள ராஜா இதுக்கு மேலே இருக்காங்க. அப்புறம் அந்த ராஜா ரொம்ப கொடுமையாக இருக்கார். அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிறோம் இவரோட தான் வாழ்க்கை ஃபுல்லாக ஓட்டணும் போல இருக்குது அப்படின்னு. ஆனால் திடீர்னு அவர் இறந்து போயிடறாரு. அதை நம்ம யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ராஜா வர்றாரு, அவர் ரொம்ப தயாளுவாக இருக்கார். அந்த மாதிரி திடீர்னு சீன் மாறிக்கிட்டே இருக்குது இந்த ட்ராமாவில். ஸோ இதெல்லாம் அச்சானக்கான பாட்டு. திடீர்னு ஏதோ நடக்குது, இப்போ நல்லா இருக்காங்க ஒருத்தவங்க, திடீர்னு அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுது. காலை நல்லா இருக்காங்க, சாயந்தரம் ஏதோ ஒன்று ஆயிடுது. இன்றைக்கி கூட என்கிட்ட ஒரு பேஷண்ட் இருந்தாங்க, நல்லா தான் இருக்காங்க, திடீர்னு இப்போ தெரியல என்னாச்சுன்னு நிறையா மருந்து மாத்திரை சாப்பிட்டாங்க. அவங்கள்ட்ட அவங்க தலைமுடி நல்லா நீளமாக இருந்தது. திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னா, இப்போ எனக்கே தெரியல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. இங்கே தான் இருக்காங்க, கீழே அவரோட ஆஃபீஸில் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணுறாங்க வித்தியாசமாக. அப்புறம் அவங்கள கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, எனக்கே தெரியல நான் என்ன பண்ணுறேன்னு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அப்போ இந்த தட்டஸ்ட் பாவா இருந்து சாட்சி பாவில் இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னைக்கு கூட முழு நாள்லேயும் நீங்கள் எந்த கர்மம் செஞ்சாலும் திடீர்னு ஒரு நிமிஷம் திடீர்னு ஒரு நிமிஷம் சாட்சியாக இருந்து அதை பாருங்கள். ஸோ அதனால் இன்றைக்கி எந்த கர்மம் செஞ்சாலும் சரி, அது கிச்சனில் இருக்கலாம், இல்லை வெளியே எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, அந்த கர்மம் செய்யும்போது திடீர்னு அச்சானக் ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களை பாருங்கள், சாட்சியாக இருந்து பாருங்கள். ஸோ அதனால் இன்றைக்கி முழு நாளும் எதுக்கான அபியாசம் பண்ணுவீங்க, இந்த சாட்சி திருஷ்டா ப்ளஸ் அஷரரி ஆகிறதுக்காக, பாடியிலேருந்து டிட்டாச் ஆகிறதுக்காக. இந்த முழு முரளியை ஒரு பஞ்ச் லைன் சொல்லணுன்னா அது இந்த தான் அஷரரி ஆகிறதுக்கான. ஸோ அப்போ அந்த ஒரு செகண்ட்கான அபியாசம் இதுதான் உங்களை பாஸ் பண்ண வைக்கும். ஒரு செகண்ட் சரீரத்தில் வரணும், ஒரு செகண்ட் சரீரத்தை விட்டு போயிட்டேன். இப்போ ஒரு செகண்டில் சரீரத்தில் வரணும், ஒரு செகண்டில் சரீரத்தை விட்டு போயிடணும். வெக்தத்தில் வரணும், அப்புறம் அவ்யக்தத்தில் போயிடணும். இந்த உலகத்தில் சேவை செய்கிறதுக்காக வரணும், அதுக்கப்புறம் இந்த உலகத்துலேருந்து டிட்டாச் ஆகிடணும். மேலே கீழே அந்த மாதிரி சைலன்ஸில் ஏகாந்தத்தில் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பாடிலெஸ்னஸ் ஒரு செகண்ட் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ சரீரத்தில் இருக்கும், இப்போ அதில் டிட்டாச் ஆகிட்டேன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் இன்றைக்கி முழு நாளும் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு தேகபானிலேருந்து வெளியே வரணும். ரெண்டாவது நானே என்னுடைய சுபாவ சன்ஸ்காரில் மாட்டிகிட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஜெயிலில் இருக்கேன். எனக்கு தெரியுது இது பண்ணக்கூடாதுன்னு, ஆனால் அதே பண்ணிகிட்ருக்கோம். எப்படி இதுலேருந்து வருது? எல்லோரும் விரும்புகிறாங்க, நான் நல்லா தீவிர புருஷார்த்தம் பண்ணணும், 24 மணி நேரம் பாபா நினைக்கணும், அஷரரி அபியாஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் விரும்புகிறாங்க. சதா லைட்டாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. எதுவும் என்னை டச் பண்ணக்கூடாது, சாப்பாடு, தண்ணி, பசி, தாகம், இந்த வெயில், குளிர், இது எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு போயிருங்க. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு போயிருங்க. எல்லார் கூடயும் நான் சம்பர்க்கத்தில் இருக்கேன், ஆனால் இருந்தாலும் டிட்டாச்சாக இருக்கேன். அந்த மாதிரி உள்ளார நம்ம ஒர்க் பண்ணணும்.
எல்லா மோகத்தோட பந்தனம் உடஞ்சி போச்சு. எவ்வளோ நல்ல ஒரு ஸ்திதி பாருங்கள். இது டிட்டாச்சாக இருக்கிறது. டிட்டாச்சாக யார் எவ்வளோக்கு எவ்வளோ கட்டி இருக்கீங்களோ, அட்டாச்சாக இருக்கீங்களோ, அவ்வளோ துக்கமாக இருக்காங்க, அவ்வளோ விகாரியாக இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு சார்ட்டு வந்து ரெடி பண்ணுங்கள். எந்த பந்தனம்லாம் உடைச்சிருக்கேன், எந்த பந்தனம் இன்னும் உடைக்கணும். ஒரு சைட் உடஞ்ச பந்தனங்கள் எதெல்லாம் உடைச்சிட்டேன், இன்னொரு வந்து பெண்டிங், இன்னும் எதெல்லாம் நான் உடைக்க வேண்டியது இருக்குது, பெண்டிங் ஒர்க், அதுக்கான ஒரு சார்ட் பண்ணுங்கள். அப்போ எந்த பந்தனம்லாம் உடைச்சிங்களோ அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், உங்களை சுற்றி பாருங்கள். நீங்கள் எந்த பந்தனத்தை உடைச்சிங்களோ இன்னும் நிறையா பேர் அந்த பந்தனத்தை வந்து விட முடியல. எந்த பந்தனம் நீங்கள் விட்டுட்டீங்களோ இன்னும் நிறையா பேர் அந்த பந்தனத்தை விட முடியாமல் பாவம் துடிக்கிறாங்க. அந்த நரகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, அந்த கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்கள பார்த்து உங்களுக்கு ஒரு கருணைக்கான பாவனை வரணும். எப்படி அவங்கள ஹெல்ப் பண்ணுறது, எப்படி இதுலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு அந்த பாவனை வரணும். அவ்வளோ மோகத்தில் மாட்டிகிட்ருக்காங்க, அவ்வளோ விதமான ஆசைகள் வாழ்கிறாங்க. 3வது மனிதர்களின் ஆகர்ஷன். இதுவும் ஒரு பயங்கரமான பந்தனம். மனிதர்களுக்கு நடுப்புற எது வரைக்கும் டிட்டாச்மெண்ட் இல்லையோ அது வரைக்கும் உண்மையான அன்பு கிடையாது. எது வரைக்கும் அட்டாச்மெண்ட் இருக்கோ அது வரைக்கும் ஒன்லி விகாரம் தான், வேறு எதுவும் கிடையாது. 4வது உங்கள் கர்மேந்திரியங்களே சாட்சியாக இருந்து பாருங்கள். இதில் வந்து பாபா விதவிதமான சாமான் கொடுத்துருக்காரு. மாஸ்டர் சர்வசக்திவான், திரிகால்தர்ஷி, திரிநேத்ரி. அப்போ இந்த சௌமான், இந்த 4 விதமான இதுலேருந்து விடுபடணும். அப்புறம் 5 சம்பூர்ண அவஸ்தா, அதை பற்றி பாபா இங்கே சொல்லியிருக்காரு. 4 விதமான சௌமான் பற்றி பாபா சொல்லியிருக்காரு. உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அழுகுறாங்க, உங்களை கூப்பிடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களால் கஷ்டம்லாம் பட முடியாது, எங்களுக்கு இப்போ வரதானம் கொடுங்க, திருஷ்டி கொடுங்க, அவ்வளோதான். அவ்வளோ வந்து ஆத்மாக்கள் துக்கியில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளார அவ்வளோ சக்தி இல்லை. மெடிடேஷன் பண்ணி, ஆத்மாபிமானி சித்தி பண்ணி, பரம்தாம் பண்ணி, யோகா பண்ணி, அவங்களுக்கு டச் தேவை. ஏன்னா உடம்புக்கான டச் இல்லை, சங்கல்ப்கான, திருஷ்டிக்கான அந்த டச் வேணும். அதுக்கு நடப்புற பாபா நம்மளை கேட்குறாரு, சரி அவங்கள விடுங்க, அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, நீங்கள் வந்து கஷ்டத்துலேருந்து விடுபட்டீங்களா அப்படின்னு பாபா நம்மளையும் கேட்குறாரு. நீங்கள் வந்து மற்றவங்கள கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும். அவங்க வந்து கத்துறாங்க, அழுகுறாங்க, எங்கள் கஷ்டத்தை நீக்குங்க, எங்களுக்கு வரதானம் கொடுங்க, திருஷ்டி கொடுங்கன்னு. ஆனால் நீங்கள் கஷ்டத்துலேருந்து வெளியே வந்திருக்கீங்களா, அதை வந்து செக் பண்ணுங்க. அப்போ கஷ்டத்துலேருந்து விடுபடுறதுக்கான சாதனம் என்னது, டேஷ். என்ன பண்ணணும், கஷ்டத்துலேருந்து விடுபடணுன்னா அன்பு சுரூபமாக ஆகிடுங்க. யாருக்கு, இறைவனுக்கு. ஈஸ்வரிய அனுராக், விஷய விராக், பகவானுக்கு அன்பானவங்களா ஆகிடுவாங்க. யாரோ ஒருத்தவங்க மவுண்ட் அபுல நின்றுட்டு சொல்கிறாங்க, நான் மவுண்ட் அபுலேருந்து தூரமாக போகணுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணும், அதுக்கான வழி என்னது, அவங்க கீழே அபுரோட பக்கம் போகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மேலே மவுண்ட் அபு விட்டுருவாங்க. இப்போ ஈஸ்ட்லேருந்து தூரமாக போனால் என்ன பண்ணும், வெஸ்ட் பக்கம் போங்க. அப்போ இந்த உலகத்துலேருந்து தூரமாக போனால் என்ன பண்ணும், பகவானுக்கு பக்கத்தில் போங்க. அப்போ பகவான்கிட்டேருந்து தூரமாக போனால் என்ன பண்ணும், அதுக்கும் ஒரு வழி இருக்குது. என்ன பண்ணணும், உலகத்துக்கு பக்கம் போங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உலகாயுத விஷயம் பக்கம் போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பாபாட்டேருந்து தூரமாக போயிடுவாங்க. அதாவது இங்கே எதெல்லாம் வந்து நம்ம தியாகம் பண்ணுறோமோ, எதெல்லாம் வந்து இழக்கிறோமோ, அது வந்து உலகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். உலகத்தில் எதெல்லாம் வந்து இழந்திருக்காங்களோ, உலகத்தில் அவங்க எதெல்லாம் அடைஞ்சிருக்காங்களோ அதெல்லாம் நமக்கு வந்து அவசியம் இல்லை. அது வந்து உண்மையிலே நமக்கு இழப்பு தான். இங்கே எதை பிராப்தின்னு நினைக்கிறோமோ அது உலகத்தில் வந்து அப்பிராப்தின்னு நினைக்கிறாங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அவர் வந்து இங்கே மதுபனுக்கு 3 நாள் வராருன்னா அவருக்கு பிஸ்னஸில் எவ்வளோ லாஸ், 3 நாள் அவருக்கு பிஸ்னஸில் நிறைய லாஸ். அப்போ வந்து இங்கேருந்து அந்த பிஸ்னஸ் வந்துட்டு போகிறாருன்னா அவங்க கூட உள்ளவங்க சொல்லுவாங்க, என்ன பைத்தியமா, ஏன்னா 3 நாள் விட்டுட்டு போயிட்டா எவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு தெரியுமா அப்படின்னு
அங்கே சொல்லுவாங்க. அப்போ சன்சாரில் வந்து இங்கே வந்து எது பிராப்தி கிடைக்குதோ நமக்கு, அது உலகத்தில் நினைக்கிறாங்கன்னா அப்பிராப்தின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்கிறாங்க, இதெல்லாம் டைம் வேஸ்ட்டுன்னு. உலகத்தில் எது பிராப்தின்னு நினைக்கிறாங்களோ அது நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்பிராப்தி, டைம் வேஸ்ட். நிறைய காசு சம்பாரிச்சிட்டேன், நான் இங்கேயே உட்காந்துருக்கியா இத்தனை நாளா, என்ன பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன். அதாவது 2 ஃப்ரெண்டு இருக்காங்க, ஒருத்தவங்க இந்த பக்கம் ஆன்மீக பக்கம் வந்துட்டாங்க, ஒருத்தர் வந்து காசு சம்பாதிக்க போயிட்டார். அவருக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க. அவர் இவரை பார்த்து சொல்கிறேன்னா, நீ இன்னும் இங்கே 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒன்று இங்கே சேவை பண்ண பார்த்தேன், இன்னும் இங்கே தான் இருக்கியா, அதே டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கியா அப்படின்னு. நம்ம இது வந்து ஸ்பிரிச்சுவல் இன்கம், ஆன்மீக வருமானம். இங்கே அது உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு என்ன தெரியும், நம்ம என்ன அடைஞ்சோம். ஆத்மா வந்து அவ்வளோ சந்தோஷம் அடையுது, ஆத்மா வந்து திருப்தி அடையுது, ஆத்மா வந்து அடைஞ்சுது. உலகாயுத பிராப்தி வந்து ஆத்மாவை காலி பண்ணுது. அடுத்து பாபா வந்து வாய்தா ஃபாய்தா பற்றி பேசினார். அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ப்ராமிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு லாபம் இருக்குது. 3 விதமான ப்ராமிஸ் வந்து பாபா இதில் சொல்கிறாரு. அந்த 3 என்னது? ஸோ அதில் முதல் ப்ராமிஸ் என்னது? ஒரு பாபா, ஏக் பாப் துஸ்ரானா போய், ஒரு பாபா தவிர எனக்கு யாரும் கிடையாது. இது பிராமண வாழ்க்கையோட ஆள் மனசில் பதிய வைக்கக்கூடிய விஷயம். உள்ளாரேந்து, ஆள் மனசுலேருந்து அந்த உள்ளார்ந்த அன்போடு வரணும். இதுதான் நம்ம பிராமண வாழ்க்கையோட அஸ்தித்வமே. இதுதான். ஒருத்தர் கூட எல்லா சம்பந்தம், ஒருத்தர் கூட எல்லா கணக்கு வழக்கு, ஒருத்தர் கூட எல்லா ரிலேஷன். 1 ஒரு வாட்டி 108 லிஸ்ட் எடுத்தோம், ஒரு பாபா கூட எப்படி எல்லா சம்மந்தமும் வச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் என்னது? ஒருத்தருக்கானது. 2வது ப்ராமிஸ் என்ன பண்ணீங்க? தன் மன் தன், உடல் பொருள் மனசு எல்லாமே உங்களுடையது, உங்களுடையது பாபா அப்படின்னு அப்படி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் பாபா உடனே கேள்வி கேட்குறாரு. அப்போது பாபா மனசு உங்களுடையதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் இப்படி சொல்கிறீங்க? இந்த மாதிரி என் மனசு இன்றைக்கி சரியில்லை, மனசு டென்ஷனாக இருக்குது. அப்போ என் மனசு எங்கேருந்து வந்தது அங்கே? அதாவது ப்ராமிஸ் பண்ணுறீங்க, பாபா இன்னிலேருந்து இந்த எல்லா விகாரமும் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் ஏன் விகாரத்தில் போகிறீங்க? ஏன் அந்த விகாரத்தை திரும்பி எடுத்துக்கிறீங்க? ஏன் அப்புறம் மறுபடியும் சொல்கிறீங்க பிரம்மச்சாரியம் உடஞ்சி போச்சு அப்படின்னு? அப்போ இங்கே வந்து பாபா வந்து வாய்தா ஃபாய்தா அதை வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணுறாரு. அடுத்து லாஸ்ட்டு, நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர். இந்த 3 ப்ராமிஸ் டெய்லி ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நான் பாபாவுக்கு சொந்தமான, பாபா எனக்கு. நான் வந்து இந்த உலகத்துக்காக கிடையாது, நான் வந்து அவருடைய காரியத்துக்காக இருக்கேன், பகவானுடைய காரியத்துக்காக இருக்கேன். என்கிட்ட எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பாபாவுடையது, எதுவும் எனக்கு சொந்தமாக கிடையாது. அப்போ உங்கள் பர்ஸை என்கிட்ட கொடுத்துருங்க. அமிர்த வேலை வந்து மென்டல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதெல்லாம் வந்து என்னோடதுன்னு நினைக்கிறேனோ அதெல்லாமே வந்து பாபா உங்களோடது. இந்த வீடு உங்களோடது, இந்த என்னுடைய குழந்தை உங்களோடது, இந்த பிஸ்னஸ் இருக்கா இதுவும் உங்களோடது, இந்த சேவை உங்களுடையது. இந்த சேவாவில் வந்து இவ்வளோ அலைச்சல், ஏன் இவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுறீங்க, இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஏன் சேவையிலே அந்த அங்கதன் என்ன பண்ணால் எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் கேட்குறாங்க, ஏன் வந்து இந்த மாதிரி சொன்னேன், என் காலை அசிச்சிட்டிங்கன்னா சீதா எடுத்துக்கோங்கன்னு, ஏன் இப்படி சொல்லிட்டு வந்த? இது வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகிடுச்சு. எப்படி வந்து நீ பாஸ் சார்பாக எப்படி நீ சொல்ல, என் காலை அசிச்சிட்டின்னா சீதாவை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு. இப்போ அங்கது என்ன சொன்னார், அதை பற்றி நான் ஏன் கவலைப்படணும், அது யாரோட மனைவியோ அவர் வந்து அதை பற்றி கவலைப்படட்டும் அப்படின்னு. அப்போ அந்த நம்பிக்கை இருக்கணும். யார் வந்து என்னுடைய படகு ஓட்டி? ஒரு நதி இருக்குது, ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து அவங்க 12 சிஷ்யர்களோடு போகிறாங்க. அப்போ திடீர்னு புயல் வருது அந்த கப்பலில், திடீர்னு பயங்கர புயல் வருது, அந்த தண்ணியெல்லாம் கப்பலுக்குள்ளார வருது, எல்லோரும் பயந்து போடுறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, கடவுளே காப்பாற்றுங்க அப்படின்னு. அப்போ ஜீசஸ் வந்து தூங்கிட்டு இருந்தார், அவர் எந்திரிக்கிறாரு, இவங்க எல்லாரும்  அவர் வந்து அந்த கடலை பார்த்து சொல்கிறாரு, அமைதி,
பீஸ், பி ஸ்டில். அப்போ அந்த கடல் வந்து சாந்தம் ஆயிடுது. அப்போ அந்த ஜீசஸ் வந்து அந்த கடலை பார்த்து சாந்தம்னு சொல்கிறாரு, சாந்தம் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க சிஷ்யர்களை பார்த்து கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு இவ்வளோ தான் நம்பிக்கையா, இவ்வளோ கம்மி நம்பிக்கையோடு இருக்கீங்க, இந்த போட்டில் யார் உட்காந்துருக்கா தெரியுமா, நான் எங்கே உட்காந்துருக்கேன்னா அந்த போட் மூழ்குமா அப்படின்னு அவர் சிஷ்யர்களை பார்த்து சொல்கிறார் அந்த ஜீசஸ். யாருக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க, மனிதருக்கா இல்லை கடவுளுக்கா? கடவுள்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா யார் வந்து உங்களை பார்த்துப்பா, யார் வந்து உங்களை பாதுகாப்பு தருவா, யார் வந்து உங்களுக்கு பாலனை தரா? நீங்கள் என்னை நம்பி இருக்கும்போது நான் உங்களுக்கான எல்லா விஷயமும் பண்ணுவேன். என்னுடைய பக்தர்களை வந்து விநாசமாகாது. இது வந்து அவருடைய ப்ராமிஸ். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக வந்து ஹெல்ப் பண்ணுவார். எல்லாத்தையும் விட்டுட்டு என்னுடைய சரணத்தில் வந்துடுங்க. மன்மனாபவ மத்தியாச்சி பவ. அப்போ இந்த 3 ப்ராமிஸ் அமிர்த வேலை ரிவைஸ் பண்ணுங்கள். பாபா இது எல்லாமே உங்களுடையது, நீங்களாச்சு, உங்கள் வேலையாச்சு. அதுக்கடுத்து முரளியில் 2 விதமான அல்பேலா பண்ணு, 2 விதமான சோம்பேறித்தனம் பாபா சொல்கிறோம். ஒன்று வந்து ராயல், ஒன்று வந்து சாதாரணமான. அடுத்து என்ன சொல்கிறாங்க, நிறையா கஜானாக்கள் இருக்குது, ஆனால் 2 கஜானா மேலே ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணும். அதுக்கு சாதனை வந்து நிர்விகன் ஆகுவீங்க. அது என்ன கஜானா? ஒன்று வந்து செஹன் சக்தி, அடுத்து வந்து ரியலைசேஷன் பவர். செஹன் சக்தி ஒன்று வந்து, அடுத்து ரியலைசேஷன் பவர். உங்கள் வலி இருக்குன்னா அந்த வலியை வந்து செஹன் பண்ணிக்கோங்க. அந்த வலியை வந்து ஜூஸ் ஆக்கி குடிச்சிடுங்க. அந்த வலியை வந்து குடிச்சிடுங்க. உங்கள் வலியை மற்றவங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க எனக்கு 2 வலின்னு சொல்லுவாங்க. இங்கே உலகத்தில் துக்கமாக இருக்கிறவங்களுக்கு குறைவாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்க அவங்க பேக்கில் எவ்வளோ துக்கம் வச்சுருக்காங்க. மருமக இப்படி இருக்காங்க, பையன் கேட்க மாட்டேங்கிறான், இன்சார்ஜ் சரியில்லை, இவங்கெல்லாம் சரியில்லை, இந்த பிராமன் பரிவார் சரியில்லை, இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க, நான் வந்து எவ்வளோ நல்லா இருக்கேன், ஆனால் ஏன் வந்து என்னை பார்த்து இவங்க இப்படி பேசுகிறாங்க. சில விஷயங்கள் பொறுத்துக்கணும், சஹன் பண்ணி தான் போகணும். நம்ம சஹன் சக்தியை வந்து அதிகரிக்கணும். ஏன்னா அந்த சஹன் சக்தி தான் ஆத்மாவின் அலங்காரம், நகை. அதுதான் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, டாலரேட்டட். டாலரேட்டுக்கும் மேலே ஒரு எண்டூரன்ஸ்க்கும் மேலே ஒரு வார்த்தை இருக்குது, ஃபார்பியரன்ஸ். அதுக்கும் மேலே ஒரு வார்த்தை இருக்குது, அதான் வந்து ஸ்பார்டன் சிம்பிளிசிட்டி. திதிக்ஷான்னு அதை ஹிந்தியில் சொல்லுவாங்க. உடம்புல உள்ள எல்லா வலியும், எவ்வளோ துக்கம் கொடுத்தாலும் அதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிறது, அதான் திதிக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸ்பார்டன்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே உள்ள மக்கள் வந்து அவ்வளோ வந்து சஹன் சக்தி உள்ளவங்களாக இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க பேர்லே இந்த வார்த்தை வந்தது, ஸ்பார்டன் சிம்பிளிசிட்டி. எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர், ரொம்ப வெயில், ரொம்ப சூடு, அதையும் வந்து அவங்க வந்து பொறுத்துக்கிறாங்க சஹன். அதேமாதிரி ரொம்ப மைனஸில் டெம்பரேச்சர் இருக்குது, அதுவும் வந்து அவங்கள பிரபாவம் பண்ணல. ஸோ எல்லாத்தையும் வந்து பொறுத்துக்கிறாங்க, அதான் திதிக்ஷான்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த சஹன் சக்தியை அதிகரிக்கணும். 2வது ரியலைசேஷன், அதாவது அது சொரூபமாகணும். பாபா சொல்கிறார், ரியலைஸ் பண்ணுறீங்க, ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு, அதுக்கப்புறம் மறந்துடுறீங்க. அப்போ அதை ரியலைஸ் பண்ணும். என்ன ரியலைஸ் பண்ணும்? எது வரைக்கும் நான் புரிஞ்சுக்கலையோ, எனக்கு வந்து நான் இப்போ வந்து துர்கத்தியில் இருக்கேன், அது வந்து நம்ம ரியலைஸ் பண்ணலையோ, அது வரைக்கும் சத்கத்தி நோக்கி போகிறதுக்கான முயற்சி பண்ண மாட்டோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நல்லா ரியலைஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு இதை ரியலைஸ் பண்ணுங்கள், நான் வந்து விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் எந்திரிப்போம். ஒரு வேளை நம்ம அகங்காரத்தில் இருந்தோன்னா அப்போ எதுவும் பண்ண முடியாது. நான் வந்து இப்போ விழுந்துட்டேன், இப்போ நான் எந்திரிக்கணும், பாபா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அதை ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும். இந்த முரளியில் 2 ஆட்டிடியூடு பற்றி பாபா சொல்லியிருக்கார். இன்னொன்று ஃபஸ்ட்டு என்னது, அதெல்லாம் அப்படி தான் நடக்கும், சல்தா ஹே அப்படின்னு. 2வது எல்லாரும் பண்ணுறாங்க, இது இப்படி தான் நடக்கும், ஹோத்தா ஹே சல்தா ஹே. இதுதான் வந்து ஆத்மாவின் அழிவுக்கான காரணம். அதெல்லாம் நடக்கும் தான், அப்படி ஒன்றும் இல்லை, அப்படி தான் நடக்கும். இன்றைக்கி நீங்கள் யார்கிட்டயாவது சொல்லுங்கள், இன்றைக்கி அமிர்த வேலை மிஸ் ஆகிடுச்சின்னு,
அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் அப்படி தான் எனக்கும் மிஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு தைரியம் கிடைக்கிது ஒன்றும் அமிர்த வேலையை மிஸ் பண்ணுறதுக்காக. பாபா என்ன சொல்கிறாரு, இப்போ இந்த வாயுமண்டலம் இருக்குது, சல்தா ஹே ஹோத்தா ஹே எல்லாம் இப்படி தான் நடக்கும். இது வந்து அல்பேலாப்பன். அப்போ ஒரு நாள் கூட அமிர்த வேலையை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாள் கூட முரளியோட சிந்தன் அதை மிஸ் பண்ணக்கூடாது. டெய்லி இதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி பிரம்மச்சரியத்தோட தாரணை, சங்கல்பம், சொப்பனத்தில் கூட அது வந்து உடையக்கூடாது. எந்த விதமான ஆக்கர்ஷனும் இருக்கக்கூடாது. தேகத்துக்கான ஆக்கர்ஷனும் இல்லை. தேகத்தில் என்ன இருக்குது, அவ்வளோ குப்பை, சதை, எலும்பு, இதுதான். வேறு என்ன இருக்குது இந்த தேகத்தில்? இந்த அழகுங்கிறது வந்து ஒரு பிரம்மை தான். ஆனால் மனிதன் வந்து கிரகஸ்தி ஆனதுக்கப்புறம்தான் பிரம்மச்சரியத்தோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிறான். அதுதான் ஒரு துக்கமான விஷயம். அது வரைக்கும் புரிஞ்சுக்கிறது இல்லை. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாபா சொன்னார், இந்த 2 ஆட்டிடியூட் பற்றி பாபா சொன்னார். ஒன்று வந்து அல்பேலாப்பன் பற்றி சொல்கிறாரு, இன்னொன்று வந்து பஹானேபாஜியும் சொல்கிறாரு, சாக்கு போக்கு சொல்கிறாங்க. ஸ்லோகன் என்னது, இந்த பஹானேபாஜியெல்லாம் நீக்கிட்டு வைராகியம் கொண்டு வாங்க, அதை மர்ச் பண்ணிவிட்டு இதை மர்ச் பண்ணுங்க. இதில் 2 விஷயம் பற்றி பாபா சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து உடல் பற்றி சொல்லியிருக்காரு, இன்னொன்று வந்து சயின்ஸ் பற்றியும் பாபா சொல்லியிருக்காரு. எப்படி வந்து சயின்ஸ் பாருங்கள், சயின்ஸு அவங்க இதை வந்து எங்கே கொண்டு போகணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கொண்டு போகிறாங்க. அந்த மாதிரி உங்கள் கர்மேந்திரியங்களும் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நடக்கணும். எப்படி சயின்ஸில் வந்து லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ் இருக்கும், அதேமாதிரி நீங்களும் ஸ்விட்ச் ஆன் ஆஃப். ஃபிலிமில் உள்ள ஆக்ட்ரஸ்லாம் இருக்காங்களே, அவங்கள பாருங்கள், அவங்களுக்கு இந்த ட்ரைனிங் தருவாங்க, ஸ்விட்ச் ஆன், ஸ்விட்ச் ஆஃப். காலையில் ஒரு மூவியில் வந்து அழுகிறதுக்கான சீன் பண்ணுவாங்க, அப்புறம் மத்தியானம் இன்னொரு மூவியில் வந்து டான்ஸ்க்கான சீன் பண்ணுவாங்க, அப்புறம் சாயந்தரம் ஒரு மூவியில் வந்து ஒரு துக்கமாக இருக்க மாதிரி ஒரு சீன் நடிப்பாங்க. இந்த உலகத்தை விட்டு போகிற அந்த மாதிரி துக்கமான ஒரு சீன் இருக்கும். ஒரே நாளில் 3 சீன் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. அது பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியுதோ அவர்கிட்ட ரியலாக நடக்குது. இதை தான் என்ன சொல்லுவாங்க, ஸ்விட்ச் ஆன், ஸ்விட்ச் ஆஃப். ஒரு ரோலில் போகணும், அதுக்கப்புறம் வெளியே வந்துடணும். ஒரு ரோலில் நம்ம வந்து போகணும், அப்புறம் வெளியே வந்துடணும். அதே மாதிரி ஸ்விட்ச் ஆன், ஸ்விட்ச் ஆஃப். இப்போ நான் சரீரத்தில் வந்தேன், இப்போ ஆத்மாவாயிட்டேன். இப்போ இந்த சரீரத்தில் வந்தேன், இப்போ நான் இந்த உடலை விட்டு வெளியே வந்துட்டேன். இந்த முழு முரளியோட சாரம் வந்து என்னன்னா அஷரரி அபியாஸ். 1 செகண்டில் அஷரரி, நீண்ட கால பயிற்சி பண்ணணும். இதுதான் வந்து கடைசி நேரத்தில் நம்ம பாஸ் பண்ண வைக்கும். அப்போ இந்த ட்ரில் வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ப்ராக்டிஸ் தான் நம்மளுடைய பிரம்மாஸ்திரம். ஸோ அப்போ ஆத்மா மற்றும் சரீரத்துக்கு நடுப்புற எந்த விஷயம்லாம் தடையாக வருதோ அதை எல்லாத்தையும் நீக்கிட்டு போகும். அதில் ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்ச் வந்து இந்த சாப்பாடு. அந்த சாப்பாடு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோ தேகபான் வரும். எவ்வளோ கம்மியாக, எவ்வளோ லைட்டாக சாப்பிட்றீங்களோ, எவ்வளோ சாத்விக்காக சாப்பிட்றீங்களோ அவ்வளோ வந்து நீங்கள் டிட்டாச்சாக ஃபீல் பண்ணுவீங்க. சரீரம் மேலே ஆத்மா தனி அப்படின்னு அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஈஸியாக இருக்கும். தாதிட்ட பாபா ஒரு நல்ல விஷயம் சார், இப்போ நம்ம எதுக்கான ரிஹர்சல் பண்ணுறோம், கர்மாத்தீத்துக்கான ரிஹர்சல் பண்ணுறோம். இது வந்து தாதி சொல்கிறான், கர்மம் வந்து என்னை டச் பண்ணக்கூடாது, எல்லா சேவையும் பண்ணும், எல்லாம் பண்ணும், ஆனால் நான் டிட்டாச்சாக இருக்கேன், எதுவும் வந்து என்னை பாதிக்கக்கூடாது, எதுவும் என்னை டச் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் பாபா சொல்கிறாரு, டபுள் ஃபார்னர்ஸ்க்கு பாபா சொல்கிறாரு, முதல்ல நீங்கள் மாறுங்க, அதுக்கப்புறம் உலகத்தை மாற்றணும். அடுத்து பாபா வந்து மைட் இது 2 சொல்லுங்கள். அடுத்து பாபா சொன்னார், அவங்க எப்போ இதயத்தோடு சொல்கிறாங்களோ, பாபான்னு இதயத்தோடு சொல்கிறாங்களோ, அப்போ என்ன ஆகும்? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களுக்கு, அது மாதிரி சமான் ஆத்மாக்கள், சம்பூர்ண ஆத்மாக்கள், நிர்விகன் ஆத்மாக்கள், நிர்விகல்ப ஆத்மாக்களுக்கு, சுதந்திர ஆத்மாக்களுக்கு, தேகபானத்திலேருந்து விடுபட்ட ஆத்மாக்களுக்கு, சம்பர்க்கோட ஆக்கர்ஷன்லேருந்து விடுபட்ட ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி சுபாவ சன்ஸ்கார்லேருந்து விடுபட்ட ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி
தீவிர புருஷார்த்தி ஆத்மாக்களுக்கு, கர்மேந்திரிய ஜீத் ஆத்மாக்களுக்கு, ஸ்வராஜ் அதிகாரி ஆத்மாக்களுக்கு, திரிகால்தர்ஷி ஆத்மாக்களுக்கு, திரிநேத்ரி ஆத்மாக்களுக்கு, மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி சாக்கு போக்குலேருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, ஆலஸ் அல்வேலாப்பன்லேருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, ராயல் அல்வேலாப்பன், சாதாரண அல்வேலாப்பன், அது ரெண்டுத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அமிர்த வேலை ஆத்மாக்களை இமர்ஜ் பண்ணி அவங்க மேலே திருஷ்டி சங்கல்ப் கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி இமர்ஜ் மற்றும் மர்ஜ் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு செகண்டில் அஷரரி ஸ்திதிக்கான அபியாசம் பண்ணக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி விஸ்வ பரிவர்த்தன் பண்ணக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி நோய் இருக்கும்போது கர்மாதி ஸ்திதிக்கான ரிஹர்சல் பண்ணக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி சொல்லுங்கள். வாய்தா மற்றும் ஃபாய்தா பண்ணக்கூடிய ஆத்மாக்களுக்கு, இந்த மாதிரி செஹன்ஷீல் ஆத்மாக்கள், ரியலைசேஷன் பண்ணக்கூடிய ஆத்மாக்கள், கஜானாக்களை காரியத்தில் கொண்டு வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு, எது பாபாவுடைய கஜானாவோ அது என்னுடைய கஜானா. எப்படி பாபா மாலாமாலா இருக்காரோ அந்த மாதிரி நானும் மாலாமால் ஆத்மா. ஓம் சாந்தி.